வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு அவசரம் இருக்கும். சீக்கிரமாக வெற்றி அடையணும், சீக்கிரமாக நல்ல வேலை கிடைக்கணும், சீக்கிரமாக நம்மளை எல்லாரும் மதிக்கணும். ஆனால் வாழ்க்கை நம்ம அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி ஓடவே ஓடாது. சில நேரம் நம்ம மட்டும் முன்னேற்றம் அடையாத மாதிரி இருக்கும். நமக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்க எல்லாரும் நம்மளை முந்திட்டு போன மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரும், நான் சரியான பாதையில் தான் போகிறேனா அப்படின்னு. அதுக்கான பதில், நீ எவ்வளவு வேகமாக போகிறேன்னு முக்கியம் இல்லை, நீ இன்னும் பயணத்தில் இருக்கியா அதுதான் முக்கியம். ஒரு விதை போட்ட உடனே அடுத்த நாளே மரமாயிராது. அதுக்கு மழை வேணும், வெயில் வேணும், வளர்றக்கு நேரம் வேணும். அதே மாதிரி நம்ம கனவுகளுக்கும் நேரம் வேணும். நம்ம எடுத்த முயற்சிக்கு உடனே பலன் கிடைக்கலனா அந்த முயற்சி வேஸ்ட்டுன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு யாருக்கும் தெரியாத உன் உழைப்பு நாளைக்கு எல்லாரும் பார்க்குற வெற்றியாக மாறும். நீ பைக் ஓட்டும்போது ஒவ்வொரு டேர்னிங்லேயும் டிராஃபிக்லேயும் நீ பார்த்து போவ, வேகத்தை குறைப்ப. ஏன்னா உனக்கு பயணம் முக்கியம். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் வேகத்தை குறைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது தோல்வி இல்லை, அது பாதுகாப்பு. அதுதான் உன்னை எப்பவும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நம்ம வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கறனால தான் நம்ம வேகம் குறைவாக போகிற மாதிரி தோணுது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனி பாதை, தனி நேரம், தனி இலக்கு. வேகமாக அடைஞ்சாலும் தாமதமாக அடைஞ்சாலும் ரெண்டுமே வெற்றி தான். சில நேரம் நீ ஒரு முயற்சி எடுப்ப, ஆனால் எதுவும் நடக்காத மாதிரி இருக்கும். வாய்ப்புகள் வராது, கதவுகள் திறக்காது, யாரும் பாராட்ட மாட்டாங்க. அந்த நேரத்தில் பல பேர் நிறுத்திடுறாங்க. அது பெரிய தவறு. ஏன்னா பல வெற்றிகள் கைவிடாமல் செஞ்ச கடைசி ஒரு முயற்சிக்கு பின்னாடி தான் கிடச்சிருக்குது. அந்த ஒரு முயற்சியை விட்டுட்டு நிறைய பேர் திரும்பி போயிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோ, மெதுவாக போகிறதுனால தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. நீ இன்னும் களத்தில் இருக்கேனா அதுவே பெரிய விஷயம். நிறுத்தாத மனுஷனை இந்த உலகம் கண்டிப்பாக கவனிக்கும். அப்புறம் யாராவது உன்னை பார்த்து இவ்வளவு நாளாச்சு இன்னும் எதுவும் ஆகலையா அப்படின்னு கேட்டா கோவப்படாத. சிரிச்சிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்கோ, நான் இன்னும் முடிக்கல, என் கதை இன்னும் முடியல அப்படின்னு. வாழ்க்கை வேகமா போறவங்களுக்கு மட்டும் பரிசு கொடுக்காது. விழுந்தாலும் எந்திரிச்சு மெதுவா நடந்துட்டே இருக்கிறவங்களுக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும். அதனால இன்னைக்கு உன் வேகம் குறைவா இருந்தாலும் கவலைப்படாத. சோர்வா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓய்வெடு, தேவைப்பட்டா ஒரு நாள் நிறுத்து. ஆனா உன் கனவை மட்டும் நிறுத்திடாத. ஏன்னா மெதுவா போறவன் ஒரு நாள் இலக்கை அடைவான், ஆனா நிறுத்தினவன் எந்த இலக்கையும் அடைய மாட்டான். அதனால மெதுவா போனாலும் சரி, நிறுத்திடாத. நிச்சயமா சொல்றேன், ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து நான் கைவிடாமல் இருந்தனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு நீ பெருமையாக சொல்லுவ. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.